தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். டிவிகே இந்த பார்ட்டி சார்ந்த ஒரு விஷயம் பத்தி பேச போறோம். ஆனா என்ன, அதை டிவிக்கு கேரியர்ஸ் எந்த அளவுக்கு எடுத்துப்பீங்கன்னு தெரியல. நம்ம சேனலை பொறுத்தவரைக்கும் இருக்கிறத இருக்க மாதிரி சொல்லிடுவோம். அது யார் சார்ந்து இருந்தாலும் ஓப்பன் பண்ணி சொல்லிடுவோம். அதனால தான் அதை பற்றி பேச போகிறோம். ஒரு டிவிக்கு தொண்டர் ஒருத்தர் போலீஸோட கையை கட்சிருக்காரு பார்த்தீங்களா, அந்த அட்டம்ப்டை முன்னெடுத்திருக்காப்புல, அதை பற்றி பேச போகிறோம். இன்னொரு பக்கம் மலேசியா சார்ந்து அஜித் அவர்களோட ஃபேன்ஸ் என்னென்ன அளவுக்கு அவருக்கு வரவேற்பு கொடுத்தாங்கன்ற விஷயத்தை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நீங்க எல்லாருக்கும் சொல்றீங்களா? It's not only my reputation, the team the rest of us. நாளை மிக முக்கியமான நாள் டிவிகேவுக்கு. ஏன்னா புதுச்சேரியில டிவிகே பொதுக்கூட்டம் நாளைக்கு நடக்க போகுது பார்த்தீங்களா. இதை முன்னிட்டு புதுச்சேரி போலீசார் இப்போ இந்த விஷயங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன சொல்றாங்க தெரியுமா? நாளைக்கு நடக்க போற தாவேக பொதுக்கூட்டம் இருக்குல்ல, இதுக்கு அதிகபட்சமே 5000 பேருக்கு மட்டும்தான்ப்பா அலோவ் பண்ணுவோம், அதுக்கு மேல ஒருத்தரோட உள்ள விட மாட்டோம்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. QR கோடு இருக்குல்ல, அந்த பாஸ் கொடுத்துருப்பாங்களே, இது யார் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு மட்டும் தான் உள்ள அலோவ் பண்ணுவோம், மற்றவங்களுக்கு இங்கே உள்ள வரதுக்கு அனுமதியே கிடையாது. குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியவர்கள் தயவு செஞ்சு வராதிங்கன்னு கேட்டிருக்காங்க. புதுச்சேரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் வரணுன்றாங்க. நோட் த பாயிண்ட், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அங்கே அனுமதிக்கப்பட மாட்டாங்க. இதை தெளிவாக மைண்டில் வச்சுங்க மக்களே. ஏன்னா பல பேர் நினச்சிட்டு இருக்கிறது நாளைக்கு தானே, ஓகே அப்படியே போவோம், ஜாலியாக புதுச்சேரி தானே போவோம், போயிட்டு இந்த கூட்டத்துக்கு போவோம், அதுக்கப்புறம் நம்ம எங்கன்னா விருப்பப்பட்டால் போவோம்னு ஒரு பிளானை பல பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் இருந்து. ஸோ அவங்களோட கவனத்துக்கு தான் இங்கேருந்து போகிறவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க, அங்கே இருக்க போலீஸார் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த 3 இடங்களில் மட்டும்தான் வாகன பார்க்கிங் சார்ந்த விஷயம் இருக்கணும் போலீஸார் சொல்லியிருக்காங்க. அதில் 1 பாண்டி மெரினா, 2வது இந்த மைதானத்தோட பின்புறம், 3வது பழைய துறைமுக பகுதி இருக்குல்ல அங்கே. ஸோ வாகனங்களை அங்கே தான் பார்க் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. குடிநீர் வசதி, கழிவறை வசதி, ஆம்புலன்ஸ் வசதி, இது எல்லாத்தையும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் செஞ்சு தரணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதான் ப்ராப்பர். ஏன்னா கரூர் துயரத்துக்கு அப்புறம் தான் இந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. டிவிக்கே மட்டும் இல்லை, அஃபிஷியல் சைட்ல இருந்து தான். ஏன்னா நாளை பின்ன ஏதாவது ஒருத்தருக்கு பிரச்சனை அந்த கூட்டத்தில்னாலும் யோசிச்சு பாருங்க மக்களே. இப்போதான் கொஞ்சம் மீண்டும் வந்திருக்காங்க இவங்க வெளியே. டிவிக்கு திரும்ப ஒரு தலைவலி சுமக்க வேண்டியதாக இருக்கும். அஃபிஷியல்ஸ்க்கு பெரும் தலைவலியாக மாறிடும். இதெல்லாம் பார்த்து தான் இந்த முடிவு எடுத்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக புஷி ஆனந்த் அவர்களும் இதே தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஏன்ப்பா இங்கே தமிழ்நாட்டில் வராதிங்கப்பா, எப்போலாம் அங்கே 5000 தான்ப்பா அலோவ் பண்ணுவாங்க அது இதுன்னு அவர் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபுல்லாக இப்போ விவரிச்சிருக்காப்புல. இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்க விஷயம் தெரியல உங்களுக்கு. நிறைய பேர் தான் முடிஞ்சிச்சு நினச்சிட்டு இருக்காங்க. என்ன இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா இது பெரிய துருப்புச்சீட்டு. எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்போ வேணும்னாலும் சிபிஐயோட விசாரணை அறிக்கை வெளிவரலாம். எலெக்ஷனுக்கு முன்னிட்டு சொல்றேன். ஏன்னா கரூர் துயரத்துக்கு யார் பொறுப்புன்ற விஷயம் நிறைய பேர் குற்றம் சாட்டுகிறாங்க பரஸ்பரம் மாற்றி மாற்றி. ஆனால் சிபிஐ சொன்னால் ஏற்கக்கூடியதாக இருக்கும் பார்த்தீங்களா மேக்சிமம். அதனால இந்த ஒரு விரிவான விசாரணை அறிக்கைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் இந்த வெங்கடேஷன் இருக்கார்ல, தாவேக்காவோட சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர், இவர் நேரில் ஆஜராயிருக்காரு. முதல்ல சம்மன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, நேரில் வந்திருக்காப்புல. இவர் கூட ஒரு 4 பேருங்க, ஒட்டு மொத்தமாக 5 தாவேக்கா நிர்வாகிகள் சிபிஐ ஆஃபீஸ்க்கே போயிருக்காங்க. அங்கே போயிட்டு தனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டதான் தகவல் இருக்கு. பார்ப்போம் அந்த விசாரணைக்கு எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்த அப்டேட், நம்ம செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவோட புதிய நம்பிக்கைன்னு சொல்லலாம். நாஞ்சில் சம்பத் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே அந்த கட்சிக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தவர்னா இவர் தான். இவர் தன்னோட தொண்டர்கள் மத்தியில் பேசினாருங்க. அப்போ சில விஷயங்களை சொன்னாப்புல, தாவேக்காவுக்கு சின்னம் கிடச்சிருச்சான் சொல்லியிருக்காரு அவருங்க. அந்த சின்னம் என்னன்றது எனக்கு தெரியும், இப்போ நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த சின்னத்தை பார்த்த பிற்பாடு நாடே வியக்க போகுதுன்னு செம பில்டப் கொடுத்துருக்காரு. நாடே அஞ்ச போகுதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி என்ன சின்னம் தெரியல. ஏன்னா நிறைய பேர் ஏதோ விசில்னு சொன்னாங்க, அப்புறம் ஆட்டோன்னு சொன்னாங்க, அப்புறம் இன்னொன்று சின்னங்களே சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு சின்னம் வரப்போகுது அது இதுன்னு சொல்கிறாருன்னா ரொம்ப கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணி விடுற மாதிரி இருக்குல்ல அவரோட பேச்சு. ஏன்னா இனிமே இந்த டிவிக்கேவை யாராலையும் வெல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த சின்னத்தை பேச வச்சு இவ்வளோ விஷயங்களை சொல்கிறாரு. ஓர போக்கில் அண்ணன் இபிஎஸ் இருக்கார்ல, அவர் ஒரு முறை சொன்னார் பாருங்க, ஒரு பிரம்மாண்ட கட்சி வரப்போகுது நம்ம கிட்ட, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கொடி பறகுதுன்னா சொல்லியிருந்தார்ல, அந்த விஷயத்த சர்க்காசமாக பேசி அவர் ரொம்பலாம் விமர்சிக்கல இபிஎஸ் அண்ணா. ஏன்னா செங்கோட்டையன் எப்பவுமே அந்த விஷயத்த பண்ண மாட்டாப்புல. ஆனால் போகிற போக லைட்டாக உரைச்சிட்டு போனாருங்க. இதெல்லாம் நடந்துருந்துச்சு. ஆண்டவர்கள் தான் தமிழ்நாட்டை ஆளணுமா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஆண்டவர்கள்லாம் கடவுள்னு நினச்சிக்காதீங்க. இதுக்கு முன்னாடி ஆண்டு இருப்பாங்களே, இப்போ ஆண்டுகிட்டு இருப்பாங்களே, இவங்களே திரும்ப திரும்ப ஆளணுமா என்ன, அதை தான் அவர் அப்படி கேட்டு இருந்தாப்புல. இதுக்கப்புறம் தான் நீங்கள் முக்கியமான விஷயத்தை பார்க்க போறீங்க.
கண்டிப்பாக இந்த செய்தியை நான் கொண்டு வரதுனாலேயே நீ அவங்களுக்கு வேலை பார்க்குற, நீ அந்த கைக்குடி எந்திக்க கூட நீ எனக்கு ஒரு முத்திரையை குத்துவீங்க. இருந்தாலும் ஊடக தர்மம் இருக்கிறது இருக்கா மாதிரி சொல்லிடுறோமே. தருமபுரியோட பாலக்கோடு இருக்குல்ல, அங்கே என்ன இருக்கு, ஒரு தனியார் மதுபான பார் திறக்கப்பட்டிருக்கு. இந்த பார் திறப்ப அங்கே இருக்க உள்ளூர் மக்கள் எதிர்த்திருக்காங்க. சமூக ஆர்வலர்கள் பல பேரும் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் தாவேக்கா களத்தில் இறங்குறாங்க, ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை பார்த்தீங்கன்னா இந்த தாபா சிவா இருக்கார்ல, இந்த மாவட்ட செயலாளர் அந்த பகுதி சார்ந்து இவர் தான் ஃபுல்லாக தலைமையேற்று கொண்டு போனாருங்க. இது வரைக்கும் சூப்பர் விஷயம், நல்ல விஷயம். ஏன்னா இந்த அளவுக்கு தன்னெழுச்சியாக டிவிக்கே களத்துக்கு வராங்க, மக்கள் பிரச்சனை பேசுகிறாங்க அப்படின்னா இது நல்ல விஷயம் தான், ஒரு பார்ட்டியும் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஆனால் எந்த அளவுக்கு அமைதியாக நடக்குதுன்ற முக்கியமான விஷயமே. போராடுற உரிமை எல்லாருக்குமே இருக்குது, ஆனால் அந்த போராட்டம் வன்முறையாக மாறிடக்கூடாதுன்றதுலையும் நாம் சிரத்தை எடுத்துக்கணும். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல கோஷங்கள் முன்வைக்கப்படுச்சு. குறிப்பிட்டு சொல்லணும்னா பாரை உடனே மூடுனாங்க. அப்புறம் தர்மபுரியில் இதே போல் 12 பார்கள் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு, எல்லா புழக்கத்தில் இருந்துச்சு, எப்படி மக்கள் நிம்மதியாக வாழ முடியுன்ற மாதிரிலாம் முழக்கங்களை முன் வச்சுட்டு தமிழகம் முழுக்க இது போல் தனியார் பார்கள் நிறைய திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அதை நாங்கள் விடமாட்டோன்ற மாதிரி அப்படிலாம் கோஷங்களை எழுப்பினாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பார் நோக்கி எல்லாரும் நுழைய முற்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டிவிக்கு தொண்டர்கள் இருக்காங்களே அந்த களத்தில் இருந்தவங்க, போலீஸோடு சரியான வாக்குவாதம். போலீஸ் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இவங்களை அடக்கிற மாதிரி தெரியல. போலீஸ்க்கு எதிராக சில கட்டத்தில் இந்த தாவேக்கா தொண்டர்கள் கோஷங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் அராஜகம் இது போல வார்த்தைகள் பயன்படுத்தி கோஷங்கள் முன்வைக்கப்பட்டுருச்சு. இதுக்கப்புறம் வாக்குவாதம் ரொம்ப முட்டுறதுங்க. வாக்குவாதம்னா வாயிலிருந்து வார்த்தை மட்டும் வந்துச்சுன்னு நினைக்காதீங்க, கடிக்கிறாட்டம் முன்னெடுக்கப்பட்ட மாதிரி மாறிடுச்சு. ஒரு போலீஸுங்க இப்படி தள்ளுறாப்புல, ஏப்பா இங்கே வராதிங்க போங்க அப்படின்னு தள்ளுறாப்புல. ஒரு கட்டத்தில் இந்த போலீஸோட கை இருக்குல்ல, இந்த தெரியுது அந்த காட்சி, போலீஸோட கையை கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காருங்க அந்த டிவிக்கு தொண்டர் ஒருத்தர், அந்த களத்தில் இருந்தவர். இந்த மகேந்திரமங்கலம் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதை சேர்ந்த ஏட்டு, அவர் பேர் அருள், அவர் கையை கடிக்க தான் இந்த அளவு ட்ரை பண்ணப்பட்டிருக்கு. அந்த கடிக்க பாஞ்சார்ல அந்த டிவிக்கு கேடர் பேர் ஜெமினி இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறமா அந்த இடத்துல களம் ஓரளவுக்கு தனியுது. எல்லாரும் அந்த பாருக்கு ஆப்போசிட்லேயே அமர்ந்து தரையில் அமர்ந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. சில பெண்கள் உட்பட 105 பேர் ஒட்டுமொத்தமாக அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. உங்களுக்கு தெரியுமே, இது போல் ஆர்ப்பாட்ட களங்கள்லாம் அரெஸ்ட் பண்ணப்படுறவங்க பெரும்பாலும் திருமண மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் அனுப்பிவிடப்பட்டுருவாங்கன்னு. அதுதான் இங்கே நடந்திருக்குங்க. ஆனால் இந்த ஒட்டுமொத்த ஆர்ப்பாட்டம் நடந்தது எதுக்காக, அந்த பார் சார்ந்த செய்தி வெளியே வரும் பார்த்தா இவர் கடிக்க முன் வந்தாலும் செய்தி இருக்கு பார்த்தீங்கன்னா, அது மட்டும்தான் வெளியிடப்பட்டு இருக்கு. இதுக்கு தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், ரசிகர்கள் தொண்டர்களாக மாறுறீங்கன்னா மெச்சூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் அப்படிலாம் இல்லை ப்ரோ, மெச்சூராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கனாக்கா நீங்கள் நினச்ச கடைசி வரைக்கும் இருக்க வேண்டியது தான். ஒரு கட்சி நல்லா மேலே வரணும்னா கட்டமைப்பு சூப்பராக இருக்கணும். கட்டமைப்பு நீங்கள்லாம் சேர்ந்தது தான். நீங்கள் இது போல் சில விஷயங்களில் ஈடுபட்டீங்கன்னா இதை மட்டும் தான் எடுத்து நியூஸாக போடுவாங்க. இப்போ நாம் என்ன நடந்துச்சுன்னு ஆரம்பத்துன்னு சொல்கிறோம், அது கிளைமேக்ஸாக சொல்லிட்டோம். ஆனால் பல பேர் என்ன பண்ணுவாங்க, கிளைமேக்ஸை மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ தொண்டர்கள் லெவலில் இருக்கிறவங்களுக்கும் பொறுப்புணர்ச்சி கண்டிப்பாக தேவை. ஓகே, சேப்பாக்கத்தில் விலையில்லா விருந்தகத்தோட 164வது நாள் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. தொடர்ந்து மக்களுக்கு இலவசமாக உணவு வழங்கிட்டு இருக்காங்க டிவிக்கு சேர்ந்தவங்க. இது போல செயல்களை நிறைய பண்ணுங்கப்பா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான இமேஜ் மேலே மேலே போயிட்டு இருக்கோம். பொதுவாக சினிமா களத்தில் மட்டும்தான் விஜய் வர்சஸ் அஜித் அப்படின்ற மாதிரி போட்டியை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் ரசிகர்கள் மத்தியில். ஆனால் இப்போ பார்த்தீங்களா, அரசியல் சார்ந்து விஜய் அவர்கள் செய்தி அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், ரேசிங் சார்ந்து மோட்டார் ஸ்போர்ட்ஸ் சார்ந்து அஜித் அவர்கள் செய்தி அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஒரு பெரிய முத்தாய்ப்பான விஷயம், எஸ்டிஆர் அவர்கள் மலேசியாவுக்கு போனது, அங்கே அஜித் அவர்களை சந்தித்தது, இதெல்லாம் பார்க்குறப்ப சோஷியல் மீடியா தெரிக்க போகுதுப்பா அப்படின்னு நினச்சோம். உண்மையிலேயே அன்றைக்கி ஃபுல்லாக சோஷியல் மீடியா தெரிக்க விட்டாங்க. இதை பார்த்தது ஒரு நம்பிக்கை பல பேருக்கு வந்துருச்சு. ஆஹா, அஜித் சாரை வச்சு F1 மாதிரி ஒரு படம் எடுத்தா அதில் சிம்பு சார் நடிச்சா நல்லா இருக்கும் நம்மளாம் நினைச்சோம். நடந்துடும் போல இருக்கே, பாப்போம் என்ன ஒரு விஷயம் வரப்போகுது சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அஜித் அவர்களை மையப்படுத்தி ஒரு ரேசிங் படம் எடுக்கப்பட்டு அதில் சிம்பும் உள்ள வரணும், வேற லெவலில் இருக்காது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக சிம்பு அங்கே எதுக்காக போனார்ன்ற விஷயம் இது வரைக்கும் கிளாரிட்டியாக தெரியல, சம்மந்தப்பட்டவங்களும் மட்டும் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த பல பேரும் படம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க.
அது என்னவா வருதோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. எஸ்டிஆர் வந்தது இந்த விஷயத்தை பெருசாக பேச வச்சதா ஏற்கனவே அஜித்ன்ற ஒரு பிரம்மாண்டாங்க. அது கூட எஸ்டிஆர் சரி வேற லெவல் ஆயிடுச்சு. நம்ம மலேசியா மக்களை பற்றி சொல்லுமே என்ன கிரேஸிங்க அஜித் அவர்கள் மேலே. நம்மளோட முந்தைய வீடியோக்களே பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு இடத்துல இருந்து கிளம்புற வரைக்கும் அவர் கிடைச்ச அந்த வரவேற்பு ரசிகர்களோட அன்பு இருக்கு பாருங்க வேற லெவலில் இருந்துச்சு. ஆனால் அஜித் அவர்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, தன்னோட ரசிகர்களால் யாருக்குமே தொந்தரவு ஏற்பட்டுறக்கூடாதுன்றதுல ரொம்ப ரொம்ப சிரத்தை எடுத்துப்பாரு. அதே போல் இந்த முறை செல்லமாக கண்டிக்கவும் செஞ்சிருந்தாரு. இந்த பாருங்க மற்ற டீம்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க, சொல்லுங்க பிஹேவ் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு அஜித் அவர்கள் பேசின விஷயமே இப்போ வெளியா இருக்கு. Please don't disturb the other team. Okay? It's your reputation also at stake. நீங்க எல்லாருக்கும் சொல்றீங்களா? It's not only my reputation. It's all of our reputation at stake. Please guys, cooperate guys. Sorry. Please tell everyone. Love you Ajit sir. Please guys, cooperate guys. But please behave yourself. Okay sir. Please. I want you to tell everybody. Okay. Guys, cooperate. கொஞ்சம் வழி கொடுங்க. மற்ற டீம்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. Make way. Thank you sir. Thank you. Sir, all the best. Good luck, sir. I love you, sir. Saturday after the race. Okay. Photos at In hotel as well? block பண்ணாதீங்க சார் காடி block பண்ணாதீங்க. Okay sir. Just focus on the race. Okay. And pray for her. Yes, Okay. I will. Thank you sir. Thank you sir. good luck sir. Good luck sir. மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசில் ஒரே ஒரு வினா இருக்கு, முடிஞ்ச அதுக்கான பதில்களை உங்களால் முடிய நினைக்கிறேன். இந்த படம் பார்த்து கதை சொல்லுங்க, இது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் மீட் அப்னு சொல்லலை. 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு டிவிகே காங்கிரஸ் கூட்டணி அமையும் நம்புறீங்களா? ஆல்ரெடி பேச்சுவார்த்தை அதுன்னு ஆரம்பிச்சதா செய்தி வந்துட்டு இருந்துச்சுல, அதனால இந்த கேள்வி உங்ககிட்ட முன்வைக்க வேண்டியதா இருக்கு. இது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி
அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.